எல்லாருக்கும் வணக்கம். சைந்தவி பிரகாஷ் here. In conversation with frontliners அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஐ எம் ஸ்டார்டிங் அ சீரீஸ். It's going to be a series of interviews with frontliners, doctors who are working really hard to protect us all, to help us all come out of this COVID crisis. And இன்னைக்கு வந்து I have invited Dr. Ilan from Rela Hospitals. Dr. Ilan பற்றி ஒரு சின்ன introduction. Dr. Ilan Kumaran pursued and obtained specialty training and experience in anesthesia and inventive care in UK. He obtained his FRCA from the Royal College of Anaesthetics, London. He now heads the admin team at Dr. Rela Institute and Medical Center, where he designed and developed the world's largest liver intensive care unit. He has published more than 20 articles in index journals, and the governor of TN felicitated him for his contributions towards TN organ donation program in 2012, and his accolades are much more. So இது ஆக்சுவலி ரொம்ப ப்ரீஃபான இன்ட்ரோ அபவுட் டாக்டர் இலன். இன்னைக்கு வந்து ஐம் கோன் ஆஸ்க் ஹிம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு வாட்ஸ் ஹேப்பனிங், நம்மளை சுற்றி இப்போ நடக்கிறது அதை பற்றி நிறைய, பிகாஸ் தே ஹவ் பீன் ட்ரீட்டிங் கோவிட் பேஷண்ட்ஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர். ஒரு 10,000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் பார்த்தாச்சு அவங்க. அதில் 5,000 இன்பேஷண்ட்ஸ் வேறு. ஸோ ஒரு டவுட்ஸ் ஜென்ரல் பப்ளிக், நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் அவர்கிட்டேருந்து நம்மளுக்கு வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் தட் ஹீ வுட் லைக் டு டெல் அஸ், அது எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் இலன் நவ். குட் ஈவினிங் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, இந்த பிஸியான டைம்ல உங்க ஷெட்யூலுக்கு நடுவுல ஐ ட்ரபிள்ட் யூ அ லாட், எனக்கு தெரியும். பட் ஐ தாட் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்படுது இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ உங்களோட டைம் நான் கொஞ்சம் திருடிக்கிறேன் இன்னைக்கு மட்டும். சாரி டாக்டர். Not at all. I think you are doing a great job actually, because only people like you can reach more people, not us actually. Media, celebrities, நீங்க தான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். ஐயோ, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது டாக்டர், ஸ்லைட்டா மஃபில்டா இருக்கு நீங்க பேசுறது. Give me a minute. Yeah, sure. You can start talking, Sindhu. Yeah, இப்போ clear-ஆ கேக்குது டாக்டர். I think it will reach more people. I appreciate your initiative and then vision to reach more people and educate them in terms of COVID actually. Doctor, so can I go ahead with the questions that please. I've collected? Yeah, please. So இப்போ வந்து Is it better now? last year, Is it better yeah, now? of course, much better. Yeah, sure. Carry on, please. லாஸ்ட் இயர் வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்னு பேசினோம். அப்போ நிறைய பதட்டம் இருந்தது நிறைய. பட் இந்த செகண்ட் வேவ் இஸ் மச் வர்சர் தென் த ஃபர்ஸ்ட் வேவ். என்ன காரணம் டாக்டர்? வாட் இஸ் த ரீசன் தட் இட் இஸ் ரியலி பேட்? Anyway, I just wanted to start with some positive note. Okay. At least சென்னையில even last few days significant-ஆ கேஸ் குறைஞ்சிருக்கு. ஈவன் எங்க ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிஷன்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருக்கு. ஐ வுட் சே 30-40% ரிடக்ஷன் இன் ஓவரால் அட்மிஷன்ஸ் இந்த லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ். தட்ஸ் a very good news. At the same time, சரி கேக்குதா மத்தவங்களுக்குலாம்? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. At the same time, peripheral districtsல இப்ப கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு அங்கெல்லாம் என்ன ஃபுல்லா செட்டில் ஆகல. சோ நீங்க ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெங்களூர் அண்ட் மும்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் நமக்கு இம்பாக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா சென்னையில இம்பாக்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு தான் இட் ஹஸ் கான் டு தி பெரிஃபரீஸ் லைக் அதர் டவுன்ஸ் அண்ட் அதர் வில்லேஜஸ். ஐ திங்க் தி டிஸப்பியரன்ஸும் பாத்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஸோ மும்பை செட்டில் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, சென்னை செட்டிலிங் டவுன். ஹோப்ஃபுல்லி இன் a week 10 daysல பெரிஃபரல் ஏரியாஸும் செட்டில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் என்ன டிஃபரன்ஸ், ஏன் ஜாஸ்தியா இருக்கு? ஒரு 3 ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஹியூமன் பிஹேவியர்.
ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் மக்கள், நம்மளாலதான் இஷ்யூஸ். சி லாஸ்ட் இயரை விட கோவிட் பத்தி, கொரோனா வைரஸ் பத்தி இந்த இயர் நமக்கு பெட்டர் ஐடியா இருக்கு. யூஎஸ்ல டிசீஸ் வந்துச்சு, அங்க ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது, செகண்ட் வேவ் வந்தது, தேர்ட் வேவ் வந்தது, மல்டிபிள் கண்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. யூகேல வந்தது, ஜப்பான்ல ஃபோர்த் வேவே வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ வி ஆர் லேர்னிங் லாட் ஆஃப் லெசன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் கண்ட்ரீஸ். அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் அவர் பிஹேவியர் இட்ஸ் கோயிங் அப். பிஹேவியர் இன் த சென்ஸ், ஒரு 2-3 monthsக்கு முன்னாடியே we lost that sense of seriousness. Correct. We thought everything settled. We thought we have come back to normalcy. That's a mistake, first mistake. As a public, maybe as a government, I don't know whom to blame, but I think I would say it's a human behavior rather than virus behavior for this serious second wave. Social distancing maintain பண்ணல, mask போட கிடையாது. We celebrated a lot of functions, a lot of gatherings. So I think all these are all contributing for this spike. Second reason பாத்தீங்கன்னா virus itself. First waveக்கும் second waveக்கும் there is a slight mutation to virus. There is a possibility virus ஓட virulence ஜாஸ்தியா இருக்கும். அது proven கிடையாது, but there is a possibility. மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, once overwhelming numbers போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பெட்ஸே கிடையாது. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா many people call me, I have to say no, ICU பெட்ஸே கிடையாது. So அந்த situation வந்தாலே that means that patients won't get the right treatment at the right time. So இந்த மூணு reason, main reason for us to be in this stage. Human behavior, there is a possibility of mutation and then virulence of the virus. Third thing, healthcare infrastructure. I won't blame the healthcare infrastructure a lot. ஏன்னு கேட்டீங்கன்னா, developed countries like US, Italy and UK எல்லாருமே சஃபர் ஆனாங்க. வால்யூம் இஸ் வெரி ஹை. அப்படி இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப கஷ்டம் எனி கண்ட்ரீஸ்க்கு. Especially developing countries like us, we have to be more cautious actually. That's what I am putting the blame on human behavior rather than infrastructure or variant of the coronavirus actually. Okay. So அதுதான் மெயின் ரீசன் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். So இப்போ வந்து somebody is tested positive nowனா, நான் last few days I've been also helping people get volunteering in groups to help people get beds ஆ இருக்கட்டும், இல்லைன்னா sourcing medicines அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டா தான் they come to us. By the time they come to us, எல்லாருக்குமே everybody is asking for ICU bed, everybody is அந்த நார்மல் நான் ஆக்சிஜன் பெட் ஸ்டேஜ்லயோ இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் பெட் ஸ்டேஜ்லயோ ரொம்ப கம்மி பீப்புள் தான் வந்த உடனே வந்து they immediately get necessary things done. So இப்போ ஒருத்தர் if they are tested positive for COVID, என்னெல்லாம் உடனே பண்ணணும்? அண்ட் ஸ்லைட் டெஸ்ட் எப்போ டெஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் RT-PCR எப்போ அவங்க டெஸ்ட் பண்ணணும்? RT-PCR எப்போ டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்மால் சிம்டம் ஸ்டார்ட் ஆகுது வச்சுங்க, ஒரு ஃபீவர் இருக்கு, ஒரு பாடி பெயின் இருக்கு, ஒரு காஃப் இருக்கு, இது மாதிரி இருக்கும்போதே RT-PCR பண்றது பெட்டர். ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட், டோன்ட் கெட் பேனிக். சிச்சுவேஷன் இஸ் நாட் டூ பேட் அட் ஆல். ஐ திங்க் டோன்ட் கெட் பேனிக். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 பேத்துக்கு கோவிட் வந்தா ஒரு 99% they'll be perfectly fine actually. Even now இந்த சிவியரிட்டிலுமே 98% ஒண்ணுமே ஆகிறது கிடையாது. அவுட் ஆஃப் 100 ஒரு 5% நீட்ஸ் பெட்ஸ் தேவைப்படுது ஹாஸ்பிட்டல்ல. ஓகேவா? சோ 100 பேத்துக்கு வந்துச்சுன்னா 98% they'll be perfectly fine. ஒரு 1% are getting affected. நமக்கு கரண்ட் இருக்கிற இஷ்யூஸ் வந்து வால்யூம் தான் ப்ராப்ளம் உடைய, இண்டிவிஜுவல் பர்சனோட சர்வைவல் சான்சஸ் வெரி ஹை ஆக்சுவலா. அதனால டோன்ட் கெட் பேனிக். செகண்ட் ஸ்டெப் ஐசோலேட் யுவர் செல்ஃப் அட் ஹோம் இமீடியட்லி. ஒன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு, அல்லது ஃபீவர் இருக்கு, காஃப் இருக்கு, கொஞ்சம் டவுட் இருந்தாலே, டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஐசோலேட் ஆகி யாருக்கும் இன்ஃபெக்ஷனை பரவாம ப்ரிவென்ட் பண்றது தான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், கன்சல்ட் a doctor. Whatever the symptom is, whatever the age is, 25 years ஆகட்டும், 30 years ஆகட்டும், 60 years ஆகட்டும், 70 years ஆகட்டும், இது மாதிரி சிம்டம் இருந்தாலும் அல்லது டெஸ்ட் பாசிட்டிவ் இருந்தாலும் உடனே டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய 3 step approach. Actually பாத்தீங்கன்னா, all these informations are available in the public. Even public is fully educated. I think COVID virus பத்தி even normal people, common people கூட full information is completely available. Everybody is fully aware. But still we make mistakes. இல்லையா? அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற டைம்ல ஒருவேளை நம்மளுக்கு இருக்காதோங்கற டினையலோட ஒரு ரீசனா இருக்கலாமே டாக்டர். ஒரு ஐ தாட் நிறைய பேருக்கு வந்து
it is COVID, but they don't want to believe it's COVID, though they know every information. அவ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 10,000 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா, இப்படின்னா நீ உடனே இப்படி பண்ணிடு, அதுக்கு அடுத்து இப்படி பண்ண. பட் அவங்களுக்குன்னு வரச்சே they don't want it to be COVID, you know. அது I think that is normal human tendency. அப்போ வந்து டினையல்லே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு. நீங்க சொல்றது 200% கரெக்ட். அதனாலதான் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்றோம். ஏன் more and more patients are getting affected? Why it's becoming more severe than wave 1? Because denial, and then people become more panic. So they don't want to get tested. Not getting tested is not going to solve the problem. Yeah. Getting tested early, treat the disease early will solve the problem. And the mode தான் public should go actually. கண்டிப்பா. நாட் கெட்டிங் டெஸ்ட். நிறைய பேர் நான் சொல்றதுக்கு டெஸ்ட் எடுத்துட்டீங்களான்னு கேட்டா, ஐயோ டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா கண்ண மூடிண்டா என்ன இதுவே இல்லையான்னு. அது இட்ஸ் நாட் த யூனோ ஆட்டிடியூட் தட் தே ஹேவ் டு ஹேவ் அட் தட் டைம். இல்ல அங்க மக்கள் பண்ற மிஸ்டேக் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஐ திங்க் கொஞ்சம் சிம்டம் இருந்தாலே டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ண ரிசல்ட் வந்தா பேனிக் ஆகாதீங்க, உடனே டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. சம் டெஸ்ட் ஆர் ரெக்வயர்ட். நான் சொல்ற மாதிரி 99% you'll be fine actually. அந்த 1 or 2% தான் going to get affected. And again, earlier test பண்ணி earlier treatment start பண்ணா the chance of you without having any issues 99.5%. So you are actually ruling out all the negative possibilities actually. அது மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். நெகட்டிவ்னு சொல்லறச்சே எனக்கு டக்குன்னு ஒண்ணு ஞாபகம் வந்தது. டாக்டர் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் சிம்டம்ஸோட RT-PCR பண்ணா இந்த செகண்ட் வேவ்ல ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் நிறைய வருது. அதுக்கு எனி பர்டிகுலர் ரீசன்? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த நியூ ஸ்ட்ரெயின் ஆர் மியூட்டன்ட் வேரியண்டா, இல்லை வாட் இஸ் த ரீசன் ஃபார் அவங்க நெகட்டிவ் ஆயிடுது? தோ தே கண்டினியூ டு ஹேவ் சிம்டம்ஸ் பட் தே டெஸ்டட் நெகட்டிவ். அது எதனால இருக்கும் டாக்டர்? இல்ல நாங்க பார்த்த வரைக்கும் அது மாதிரி ஃபினாமினா நாங்க பார்க்கல ஆக்சுவலா, டு பி ஃபிராங்க். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ரேலா ஹாஸ்பிட்டல்ல ஆல்மோஸ்ட் மோர் தென் 10,000 பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணியாச்சு, ட்ரீட் பண்ணியாச்சு. இன் பேஷண்ட்ஸா பாத்தீங்கன்னா மோர் தென் 6,000 பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணியாச்சு. So negative, false negative chances are very limited. Few reasons இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் adequate sample எடுக்கல, ராங்கான சைட்ல சாம்பிள் எடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் நெகட்டிவா காமிக்க சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து நீங்க டீப்பரா நோஸ்ல எடுக்கணும் அண்ட் தென் த்ரோட்ல எடுக்கணும். சூப்பர்ஃபிஷியலா எடுத்தோம்னா வைரஸ் நீங்க எடுக்க மாட்டீங்க சாம்பிள்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, டெஸ்ட் கிட் இருக்கு இல்லையா, இன்கேஸ் ரொம்ப ஏர்லியா டெஸ்ட் பண்ணி வச்சீங்க, ஆன் டே 1 மைல்டா ஒரு ஃபீவர் இருக்கு, அப்ப போய் டெஸ்ட் பண்ணா சரியா காமிக்காது. ஏன்னா வைரஸ் சாம்பிள் லெவல் கம்மியா தான் இருக்கும். அதே ஒரு 2-3 days கழிச்சு எடுத்தோம்னா பாசிட்டிவிட்டி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். தட்ஸ் கிவன் இன் தி லிட்டரேச்சர் ஆல்சோ. ஓகே. சோ சிம்டம்ஸ் ஏர்லியா நெகட்டிவ் இருந்தா கூட until the symptom completely disappears நம்ம வந்து பாசிட்டிவ் நினைச்சுக்கணும். ஓகே. ஐ திங்க் நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் 2-3 days கழிச்சு. இன்கேஸ் சிம்டம் செட்டில் ஆகல அப்படின்னா சாம்பிளிங் அடிக்வேட்டா எடுக்கணும். வைரஸோட ஸ்ட்ரெயினுக்கும் டெஸ்ட்டுக்கும் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். ஏன்னா அந்த கிட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்ட்ரெயினுமே பிக்கப் பண்ணும் ஆக்சுவலா. அது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோட்டீன் ஆஃப் த வைரஸ் தான் காஸ் பண்ணுது. ஸோ டெஸ்ட் கிட்ஸ் ஆர் குட். சாம்பிளிங் டைம், சாம்பிளிங் குவான்டிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செஸ்ட் சிடி. இப்போ வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிஷனுக்கு நான் வந்து தேடும்போது ஒன்னு வந்து RT-PCR ரிப்போர்ட் கேட்டாங்க. செகண்ட் வந்து எவ்ரி ஹாஸ்பிட்டல் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ செஸ்ட் சிடி ஸ்கோர். வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இன் கோவிட் டாக்டர்? அண்ட் எதனால அதை எடுக்கணும் நம்ம? செஸ்ட் சிடில ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க எந்த கவர்மெண்ட் ப்ரோட்டோகால், WHO ப்ரோட்டோகால்ல பார்த்தாலுமே செஸ்ட் சிடி ஒரு மேண்டேட்டரி டெஸ்டாவே இருக்காது ஆக்சுவலா, டு பி ஃபிராங்க். ஈவன் தோ hospitals tend to do relatively more tests compared to the suggested numbers. protocol இது இருக்காது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. RT-PCR தான் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மாதிரி. ஆனா செஸ்ட் சிடி டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் ஃபார் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் ஆக்சுவலா. அந்த பண்றதுக்கும் சம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப RT-PCR வந்து ஃபால்ஸ் நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பேஷண்ட்ஸ் இப்ப சிம்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா RT-PCR வந்து நெகட்டிவா இருக்கு. பட் ஆனா டாக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா இவருக்கு கோவிட்க்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சிடி ஸ்கேன் பண்ணா, சிடி ஸ்கேன்ல லங் சைன்ஸ் நாங்களே பார்த்திருக்கோம் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? RT-PCR நெகட்டிவா இருக்கும், சிம்டம் இருக்கும், சிடி டெஸ்ட் பண்ணோம்னா பாசிட்டிவா இருக்கும். So we call it as radiologically positive COVID pneumonia. ஓகேங்களா? சோ அது மாதிரி ஸ்டேஜஸ்ல இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். செகண்ட் எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிசீஸோட சிவியாரிட்டி, அதாவது இப்ப ஒரு ஸ்கோரிங்லாம் கேட்டிருப்பீங்க, 25, 40 அந்த ஸ்கோரிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. So exactly some indication for the treating doctors. இது மாதிரி இருந்துச்சுன்னா
ட்ரீட்டிங் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா. the way we treat Okay. the patients will change. Third thing Okay. is prognostication. ஒரு full lung affect ஆயிருக்கா, so we know that most probably ஒரு ventilator போக சான்ஸ் இருக்கு. So we should be able to easily explain to the patients actually. So Patients, இதெல்லாம் okay. advantages CT scanல. At the same Okay. time negative side னு பாத்தீங்கன்னா of course radiation, CT வந்து radiation இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடா நீங்க பண்ணீங்கன்னா பாடி பாதிக்க சான்ஸ் இருக்கு. செகண்ட், அந்த சிடி ஸ்கேனர் ரூம் ப்ராப்பரா கிளீன் பண்ணல, ஒரு பேஷண்ட் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வராங்க, அடுத்த பேஷண்ட் வரதுக்கு முன்னாடி அதை சரியா கிளீன் பண்ணல அப்படின்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு கோவிட் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கோவிட் வர சான்ஸ் இருக்கு. Okay. ஸோ சிடி ஸ்கேனர் ரூம் ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பேஷண்ட் நம்ம கொண்டு போகணும் ஆக்சுவலா. Okay. ஸோ பீப்புள் பப்ளிக் ஷுட் ஆல்சோ வெரி இங்க ஹாஸ்பிட்டலே சம் இஷ்யூஸ் வந்துச்சு ஒரு 2 weeks முன்னாடி. பேஷண்ட் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங், நான் இயர் வர்றோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம், நீங்க ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறீங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறது 4 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல 1 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு 10 சிடி எடுக்கலாம் அப்படின்னா கோவிட் டைம்ல நீங்க 4 சிடி எடுக்க முடியும். சிடி ஸ்கேன் டியூரேஷன் ஒண்ணுதான், ஆனா நீங்க ரூமை ப்ரிப்பேர் பண்ணி கிளீன் பண்ணி தரவா கிளீன் பண்ணது 15 minutes ஆகும். ஸோ ஒரு 4 hours எங்களால ஒரு 15-16 சிடிஸ் பண்றது பெரிய விஷயம். ஸோ இட் வாஸ் a huge waiting time even for getting a CT scan done. Okay. ஓகேங்களா, because taking extra precautions. Okay. So there are some positives and some negatives for taking a CT scan, and some rare complication in the COVID. Not rare, it's a kind of we do see a reasonable number of complications. The thrombosis சொல்றோம், அந்த லங்ல அல்லது ஹார்ட்ல thrombosis வர அமைக்குது, கிளாட்ஸ் இருக்கும். அந்த கிளாட் வந்து PCR டெஸ்ட்லாம் கண்டுபிடிக்காது, எக்ஸ்ரே டெஸ்ட் கண்டுபிடிக்காது, ஒன்லி CT ஸ்கேன்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ CT ஸ்கேன் இதுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. Okay. Okay, doctor. Thank you so much. And இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேவ் வரும்போது கோவிட் கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, யூ ஆர் மோர் வல்னரபிள் அண்ட் இது. பட் கோமார்பிடிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈவன் இஃப் தே கெட் கோவிட் they'll easily come out of it அப்படின்னு ஃபர்ஸ்ட் when this whole thing started we were getting information in the newsல அதெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா lot of cases with absolutely zero comorbidities, they also die because of COVID. வரைக்கும் எல்லாரும் இல்ல, பட் ஐ எம் சேயிங் யங்ஸ்டர்ஸ் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்க முடியும், அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, அவங்களுக்கு யூனோ ப்ரெஷர் கிடையாது, பட் ஸ்டில் இந்த வாட்டி I saw a lot of I heard, every day we keep hearing some bad news or the other. So why do you think that happens? Why is it comorbidities இருந்தாலும் இல்லனாலும் எப்படி இருந்தாலும் people are getting affected அப்படிங்கிறது? Why do you think it's happening? Is it because of the disease? I don't think disease வைரஸோ அதுக்கு மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னு வச்சீங்க, வேவ் 1லயும் யங்ஸ்டர்ஸ் died actually, to be frank. Yeah. Wave 2லயும் youngsters died. It's not like wave 1ல அந்த வைரஸ் பெட்டர் வைரஸ், wave 2ல இந்த வைரஸ் கொஞ்சம் மோசமான வைரஸ், அது மாதிரி கிடையாது. ஸோ wave 1லயும் நாங்க லூஸ் பண்ணிருக்கோம், wave 2லயும் லூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 65 years ஹார்ட் டிசீஸ் இருக்கு, லங் டிசீஸ் இருக்கு, அல்லது டயபெட்டிக்கா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு 30 year old யங் வித்தவுட் எனி ப்ராப்ளம், ரெண்டு பேருக்குமே ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் 60 year பிளஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா, சே ஒரு சான்ஸ் ஆஃப் டையிங் இப்ப வந்து ஒரு 1% சான்ஸ் இருக்குன்னு வச்சீங்க, நான் சொன்ன கேட்டகரி 2, அது 30 years ஓல்டுக்கு the chance of dying will be 10 times higher for high risk group. It's not like 0%க்கும் 100% அப்படி கிடையாது ஆக்சுவலா. Still there is a possibility. Wave only இதே phenomenon, wave 2லயும் phenomenon. ஏன் இப்ப நிறைய பேரை பாக்குறோம் யங் ஏஜ்னு கேட்டீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் நிறைய பேருக்கு வேக்சின் போட்டிருக்கோம் இப்ப ஆக்சுவலா. அதனால வேக்சின் வந்து இட்ஸ் வெரி ப்ரொடெக்டிவ். அதனாலதான் யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே வேக்சின் போடல. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் 30, 40, 45 அந்த குரூப்லாம் வேக்சின் போட்டிருக்கோம். மத்த யாருக்குமே ஜெனரல் பப்ளிக் 30 to 45 I don't think even a single person would have got vaccinated. வேக்சின் போடாதனால மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. செகண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் மொபிலிட்டி இஸ் வெரி ஹை இந்த டைம் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு த எல்டர்லி பீப்புள். அண்ட் தென் தே ஆல் தாட் தட் எவரிதிங் இஸ் நார்மல், லைஃப் இஸ் நார்மல். ஸோ எல்லாமே ப்ரீ கோவிட் எராவுக்கே நம்ம போயிட்டோம், மெனி ஆஃப் அஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால ஸ்ப்ரெட் இஸ் ஹையர். அண்ட் தென் யங்ஸ்டர்ஸ் ஃபீல் தட் நமக்கு ஃபீவர் வந்துச்சு, ஸோ வேவ் ஒன்ல ஒன்றும் ஆகல, இந்த டைம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு வீட்லயே இருப்பாங்க. ஸோ தே கம் டு த ஹாஸ்பிட்டல் வெரி லேட். ஓகே, அதே எல்டர்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் எல்டர்லி பீப்புளுக்கு. நீங்க உங்களுக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டயபிட்டிஸ் இருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த பயத்தை நம்ம வேவ் ஒன்ல கிரியேட் பண்ணல. ஸோ அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் லேட்டா வராங்க ஆக்சுவலா. ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ல இருக்கு.
Okay. பர்சனலா நான் வைரஸ் மட்டும் தனியா பிளேம் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலா. Yeah. ஹியூமன் பிஹேவியர், ஹவு வி ரெஸ்பாண்ட் டு த வைரஸ் அண்ட் டிசீஸ் பேட்டர்ன், அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் திஸ் இஷ்யூ ரேதர் தென் வைரஸ் பிஹேவியர். ஆக்சுவலா வைரஸ் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸும் கிடையாது, எந்த வைரஸ் வந்தாலும் அதோட வேரியேஷன் மாத்திட்டு தான் இருக்கும். நம்ம தான் ஸ்டாப் பண்ணும், மியூட்டேஷன் ஆயிட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணலைன்னா ஒரு 100 டைம்ஸ் மியூட்டேட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஸ்டாப் பண்ணாதான் மியூட்டேஷன் ஸ்டாப் ஆகும். ஆக்சுவலா ஸ்ப்ரெட் ஸ்டாப் பண்ணணும். டாக்டர், இப்ப சமீப காலமா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், yellow ஃபங்கஸ், ஒவ்வொரு நாள் ஒரு கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ்? would you like to திடீர்னு பார்த்தா எங்க பார்த்தா இத்தனை பேருக்கு தொற்று, ஃபங்கஸ் தொற்று அத்தனை பேருக்குன்னா எங்க பார்த்தாலும் so much of news about this fungus suddenly, and everybody is asking for that amphotericin medicine to treat the fungus. இதெல்லாம் முன்னாடியே இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. amphotericin has been there for a long time. What is it? Why is it coming? Why is this fungus எதனால வருது பீப்புளுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் சொல்லி ஃபங்கஸை கால் பண்ற ஸ்டாப் ஒன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இட்ஸ் கம்ப்ளீட் மிஸ்நாமர். ஈவன் எங்களோட மெடிக்கல் ஸ்கூல்ல யாருமே பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் சொன்னது கிடையாது. பப்ளிக் ஐ திங்க் மீடியா ஒரு ஈஸியா மக்களுக்கு கன்வே பண்றதுக்காக they started using it. பட் ஆக்சுவலா அது மாதிரி கலர் சொல்லி கூப்பிடுறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், சோ ஃபேஸ் நமக்கு தான் கருப்பாகலையே, எல்லோ ஆகலையே, ஒயிட் ஆகலையே அப்படின்னு வீட்லயே இருப்பாங்க. ஆக்சுவலா you understand what I mean? அது மாதிரி ஃபங்கஸ் மீடியாவும் பப்ளிக்கும் மோர் ஸ்பெசிபிக்கா பேசுறதே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சோ இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மியூகார் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கிடையாது. ஒன்ஸ் அது இன்ஃபெக்ட் ஆகி நம்மளுடைய டிஷ்யூலாம் ஸ்கின் எல்லாம் டெட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் பிளாக் ஆகும். சோ ஸ்கின் டெட் ஸ்கின் தான் பிளாக், நாட் த ஃபங்கஸ் இஸ் பிளாக். ஜஸ்ட் டு கிளாரிஃபை த டெர்மினாலஜி. ஆக்சுவலா சோ இந்த ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா புதுவான ஒரு டிசீஸ் கிடையாது. கொரோனா வைரஸ் மாதிரி இட்ஸ் நாட் எ நியூ டிசீஸ். இந்த மியூகர் மைக்கோஸ் ஆகட்டும் அல்லது அந்த கேண்டிடா ஒயிட் ஃபங்கஸ் சொல்றாங்க இல்லையா, அதாகட்டும் ஆஸ்பர்ஜிலோசிஸ், எல்லாமே இட்ஸ் ஆல் தேர் பிஃபோர். நார்மலா முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு அல்லது சம் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் இல்லையா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், வென்எவர் ஒரு இம்யூனிட்டி பாடியில குறைஞ்சாலோ அல்லது சிவியர் டயபிட்டிஸ் இருந்தாலோ அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அல்லது சம்படி ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்கலாம், அந்த டைம்ல வந்துட்டு இருந்தது. இந்த டைம்ல கோவிட்ல இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் ஸ்டீராய்ட்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி இஸ் ஹியூஜ். அண்ட் தென் ஸ்டீராய்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துல ஃபார்மசில கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஃபார்மசில போயிட்டு எனக்கு கோவிட் இருக்க மாதிரி இருக்கு, கோவிட் இஸ் பாசிட்டிவ்னா I think you can get a steroid in the pharmacy itself actually. So there is some kind of over prescription of steroids. அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஸ்டீராய்டோட ஒரு பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஃபங்கஸ் இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இல்லையா, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, அந்த இடத்துல இருக்கும் ஃபங்கஸ் இருக்கும். இந்த மியூகர் மைக்கோசிஸ், பிளாக் ஃபங்கஸ் இருக்கு, அங்கேயே இருக்கு. நார்மல் டேஸ்ல நீங்க வாக் பண்ணும்போது ஸ்டில் யூ வில் இன்ஹேல் பட் யூ won't develop the disease. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும், யூ வில் கில் த ஃபங்கஸ். இப்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்கறனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கோ அல்லது கார்டன்ல போய் நீங்க கார்டனிங் பண்றீங்க, ஒரு கிராமத்துல போய் ஒரு கார்டனிங் பண்றீங்க வெளியே போயிட்டு, அங்கேயுமே ஃபங்கஸ் இருக்கு. சோ இது மாதிரி டைம்ல ஃபங்கஸ் வில் என்டர் இன்டு தி பாடி. நோஸ் வழியா போகலாம், இன்ஹலேஷன் வழியா போகலாம், வாயு வழியா போகலாம். சோ மல்டிபிள் சோர்ஸ் வழியா உள்ள போகும், ஸ்கின்ல கூட வரலாம். அதனால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. சோ அதுல நம்ம என்ன ரொம்ப கான்ஷியஸா இருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா, we have to keep our atmosphere very clean. அதுதான் ஓவரால் கோல். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம், ஸ்டீராய்டு கொடுத்தாங்க, நம்ம கம்ப்யூட்டர் கியூர் ஆயிடுச்சு, இப்ப ஸ்டீராய்டு ஸ்டாப் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், அப்படி இருந்தா கூட ஃபேஸ் மாஸ்க் ப்ராப்பரா போடணும். ஆக்சுவலா அட்லீஸ்ட் ஃபார் 1.5 months. ஈவன் தோஸ் ஹூ காட் ரெக்கவர்ட் பேக் ஃப்ரம் த டிசீஸ் அவங்களும் வேர் பண்ணிடணும் ஃபேஸ் மாஸ்க ப்ராப்பரா போடணும். இது மாதிரி அன்ஹைஜீனிக் லொகேஷன்ஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோ அல்லது கார்டன் பக்கமோ அன்கிளீன் ஏரியா பக்கமோ அவங்க போகக்கூடாது. ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்கு. இந்த ஃபங்கஸ் இஸ் a very very serious complication ஆக்சுவலா. ஒன்ஸ் உங்களுக்கு இட்ஸ் வெரி சேட் ஸ்டோரிஸ் we are seeing now actually. நம்பர்ஸ் தமிழ்நாட்டுல ஸ்டில் லோ தான். I think 200 or 300 கேசஸ் தான் பட் வந்திருக்கு. பட் ஆனா people are losing eyes, face, even death can also happen because of this fungus. It's a deadly disease. Even drug availability இந்த வீக்ல கிடையாது. Hopefully in 1 or 2 weeks செட்டில் ஆகும் ஆக்சுவலா. ஸோ கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகிறவங்க, எஸ்பெஷலி ஸ்டீராய்ட்ல இருந்தவங்க,
அல்லது இந்த இம்யூனோசப்ரஷன் தெரப்பியில் இருக்கவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப காஷியஸா இருக்கிறது கண்டிப்பா தேவை ஆக்சுவலா, அன்டில் வி கெட் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா. ஏன்னா இட்ஸ் டெட்லி டிசீஸ் இந்த ஃபங்கஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து ரீசெண்டா அந்த they launched this 2DGO drug and COVID cocktail அப்படிங்கறாங்க. இதெல்லாம் what is your take on all that? ரெம்டெசிவிர் அப்போ ஓகே நாங்க இப்போ WHO வேண்டாம் அப்படிங்கறாங்க. பட் மோனோக்ளோரல் இன்ஜெக்ஷன், அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதெல்லாம் how far it's effective in the treatment or how far it's not, and எக்கச்சக்கமா price also some random people seems to make money இந்த சிச்சுவேஷன்லயும் கேவலமா they are trying to make money. என்ன பண்ணுறது டாக்டர் இதெல்லாம்? what is your opinion on all this? is it necessary? எதெல்லாம் necessary, எதெல்லாம் not necessary? சோ ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மத்த டிசீஸ் மாதிரி இல்லாம கோவிட்ல நமக்கு மேஜிக் புல்லட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. நான் ரெம்டெசிவிரும் சேர்த்து தான் சொல்றேன், ஸ்டீராய்டும் சேர்த்து தான் சொல்றேன். ஸ்டீராய்ட்ஸ் up to certain extent work ஆகுது. we have seen patients surviving after getting steroids. remdesivir whatever studies done, ஒரு selected group of people மட்டும் பெனிஃபிட் இருக்க மாதிரி ஸ்டடிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஆனா WHO நீங்களே சொல்றீங்க, WHO அந்த ட்ரக் வந்து கோவிட்க்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சேஃப் ட்ரக். ரொம்ப எளியா ஸ்டார்ட் பண்ணா டிசீஸ் ப்ராக்ரஷனை ஸ்டாப் பண்ற மாதிரி நாங்க கிளினிக்ல ஃபீல் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்டடிஸ் வெரி பெரிய நம்பர்ல ஸ்டடிஸ் பண்ணி இந்த ரெம்டெசிவிர் கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் உயிரை காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடிஸ் நமக்கு ப்ரூவன் ஸ்டடிஸ் எங்கேயுமே இல்லை ஆக்சுவலா. நீங்க சொன்ன மத்த ட்ரக் பாத்தீங்களா, இந்த 2DG, அது நியூ ட்ரக்கே கிடையாது. அந்த ட்ரக் ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா இந்த ட்ரக் கோவிடுக்காக ஸ்டடி பண்ணிருக்காங்க ரீசெண்டா. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு ட்ரக் டெஃபினட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு 10,000-20,000 பேத்துக்கு டபுள் பிளைண்ட் ஸ்டடி சொல்லுவோம். ஒரு 10,000 பேத்துக்கு இந்த ட்ரக் கொடுப்போம், அனதர் 10,000 பேத்துக்கு அந்த ட்ரக் இல்லாம நார்மல் ட்ரக் கொடுப்போம். அது மாதிரி இல்லாம இது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மால் குரூப், ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேத்துக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபே நமக்கு கிடைக்காது ஆக்சுவலா. தியரிட்டிக்கலா யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ஐ எம் நாட் ஷூர் அது யூஸ் ஆகாம ஆகாது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு பெரிய டைம் தேவை, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும், நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. தியரிட்டிக்கலா மேபி யூஸ்ஃபுல். சோ அந்த ட்ரக் கொடுத்தாதான் நான் பழைப்பேன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இப்ப புதுசா வரப்போகுது ஆக்சுவலா. சம் சிட்டிஸ்ல ஆல்ரெடி அவைலபிள், வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த செலக்டட் குரூப் தான் அது கொடுக்க முடியும். அதாவது டிசீஸ் வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்டுக்கு அது யூஸ் கிடையாது ஆக்சுவலா. கவர்மெண்ட் அந்த FDA இந்தியன் கவர்மெண்டோட அப்ரூவல் படி பாத்தீங்கன்னா செலக்டட் குரூப் ஓபி பேசிஸ் தான் கொடுக்க முடியும், அவுட் பேஷண்டா தான் கொடுக்க முடியும். இன் பேஷண்டா அதுக்கு யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. ஆனா வெரி எக்ஸ்பென்சிவ், ஆல்மோஸ்ட் ட்ரக்கோட காஸ்ட் 60,000 ஆகும். ஸோ ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மைல்ட் டிசீஸ் இருக்கு, ஒரு ஹை ரிஸ்க் குரூப் இருக்காங்க, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு 60+, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அது மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மேபி வி கேன் ட்ரை தட் அண்ட் சி. அப்படி கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத ஓவரால் அப்சர்வேஷன் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அந்த ட்ரக்ல. ஓகே. ஸோ என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் இப்போ இந்த சமயத்துல? முன்னாடி மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே சொல்லியாச்சு நம்ம. பட் அதை தவிர நம்ம ஏதாவது ப்ரிகாஷன் எடுக்கணுமா? அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சினேஷன், யாரெல்லாம் போட்டுக்கலாம், யாரெல்லாம் போடக்கூடாது, யாருக்கு வந்து லாட் ஆஃப் ஃபால்ஸ் ஃபேக் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் ரிகார்டிங் வேக்சின்ஸ் எங்க பார்த்தாலும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் டாபிக்? ஆக்சுவலா இந்த क्वेश्चन எல்லாமே நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. வேக்சின் பத்தி எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் ஆக்சுவலா. என்னோட டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னும் அதாவது இந்த கடைசி கோவிட் வைரஸ் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற வரைக்கும் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஹேண்ட் ரப் பண்ணி தான் ஆகணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், மேஜர் சோஷியல் கேதரிங் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் இந்த பேண்டமிக்கை சீக்கிரமா என் பண்ணுனா வேக்சினேஷன் மட்டும்தான், வேற எதுவுமே ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா மாஸ்க் போட்டுட்டு ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் யூ லிவ் இல்லையா, மாஸ்க் இதே எத்தனை நாள் பண்ணிட்டு இருப்பீங்க. வேக்சினேஷன் போட்டா மட்டும்தான் சீக்கிரமா கோவிட் கண்ட்ரோலுக்கு வரும். அதுவும் ஒரு 70% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்தியாவில் வேக்சினேட் பண்ணாதான் கோவிட் செட்டில் ஆகும். அப்படி போடல அப்படின்னா இன்னொரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் நம்ம இந்த கோவிடோடய இருக்க வேண்டியதான். மோர் அண்ட் மோர் டெத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதான்.
என்ன அன்பார்ச்சுனேட்லி சம் நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த வேக்சினேஷன் அரௌண்ட் த வேக்சினேஷன். மேபி இது ஒரு ஸ்லைட் ரிஸ்க்லாம் இருக்கலாம், நான் வந்து இல்லைன்னு டெஃபினட்டா சொல்ல. அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கோவிட் வரது பெட்டரா அல்லது கோவிட் வேக்சினால வர சைடு எஃபெக்ட் வரது பெட்டரா? நீங்களே யோசிச்சு பாருங்க, மக்களை யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா கோவிட் வேக்சினால வர மைல்ட் சைடு எஃபெக்ட் வந்து மச் மச் பெட்டர். ஏன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 1.5 monthsலயே அவ்வளவு டெத் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வேக்சின் போட்டவங்க இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்லயே ஒரு 100 பேருக்கு கோவிட் வைரஸ் வந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் வேக்சின் போட்டதுனால சீரியஸ் கண்டிஷனாவே வரல, ஆக்சிஜன் யாருக்குமே தேவைப்படல, யாருமே ஐசியூல வரல, ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் கான் அவே ஆக்சுவலி. ஆனா வேக்சின் போடாம இருந்தா ஈவன் எங்க ஹாஸ்பிட்டல்லயே ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸே நாங்க லூஸ் பண்ணிருக்கான பாசிபிலிட்டி சான்சஸ் ஆக்சுவலா. ஸோ வேக்சினேஷன் really helps. At the same time, it might not prevent the disease completely, but the severity definitely குறைக்கும் இந்த வேக்சினேஷன்ஸ் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு பெட்டரா, இது பெட்டரா, கோவேக்சின் பெட்டரா, அல்லது ஸ்புட்னிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா, அல்லது கோவேக்சின் இங்க ஊர்ல கிடையாது, அடுத்த வாரம் தான் வருது, இப்ப கோவிஷீல்டு தான் இருக்கு. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ரெண்டு தான். ஒண்ணு வந்து எந்த வேக்சின் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, எந்த வேக்சின் உங்களால சீக்கிரமா போட முடியும், இதை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஃபைசர் வேக்சின் கிடைக்குது, ஸ்புட்னிக் வேக்சின் கிடைக்குது, அதோட எஃபிகசி ஜாஸ்தி, நான் 1 month வெயிட் பண்றேன்னா வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கு கோவேக்சினோ கோவிஷீல்டோ உங்க வீட்டு பக்கத்துல 1 kilometerல போட்டாங்கன்னா போய் போட்டுங்க, அவ்வளவுதான். எவரிதிங் இஸ் குட். கோவேக்சின் குட் தான், கோவிஷீல்டும் குட் தான், ஸ்புட்னிக்கும் குட் தான். எது ஈஸியா குயிக்கா உங்களால போட முடியுமோ அதை நீங்க போட்டுக்கணும். வேக்சின் போடாம நீங்க வந்து இருக்கிறது கண்டிப்பா தப்பான விஷயம். ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஹாஸ்பிட்டல்லயே வேக்சின் அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணா கூட people were not showing interest. I'm happy that after undergoing all this trauma, people are coming forward. Even அப்ப ரெஃப்யூஸ் பண்ணவங்கள கூட இப்ப now they are calling us வேக்சின் எப்ப கிடைக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா that's a positive news. வேக்சின் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. அட் சேம் டைம் அதெல்லாம் செட்டில் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 monthsல அந்த வேக்சின் அவைலபிலிட்டி எல்லாமே இஷ்யூ செட்டில் ஆயிரும். ஈவன் இன்னைக்கு கூட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க within the 6 months before the end of December all Indian population will be vaccinated. All Indian public will be vaccinated. That's today's announcement. யாரும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. வேக்சினேஷன் மட்டும் எந்த வேக்சின் கிடைச்சாலும் போட்டுங்க போயிட்டு. டாக்டர், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கண்டிஷன் இருந்தா அவங்க வேக்சினேஷன் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்ல யார் வேணா போட்டுக்கலாமா? இல்ல, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் 18 years ஓல்டர் யாரா இருந்தாலும் வேக்சின் போட்டுக்கலாம். பிரெக்னன்சி இருந்ததுன்னா இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல. சம் பீப்புள் சம் ஸ்டடிஸ் ஷோ தட் இட்ஸ் சேஃப்னு சொல்லிட்டு ஆனா கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. மற்றபடி there's no contraindication. எந்த ஒரு எந்த குரூப் உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். there's no restriction. அதுக்கு முன்னாடி ஏதாவது should we prepare ourselves for the vaccine? இப்போ சப்போஸ் நீங்க சொல்ல மாதிரி பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஏதாவது should we prepare ourselves பண்ணணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? அந்த அது ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கோவிட் வந்துருந்துச்சுன்னா வேக்சின் போடாதீங்க. ஆக்சுவலா 1 மாசம் கேப் இருக்கணும். கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் நீங்க வேக்சின் போட்டுக்கணும். மற்றபடி மெடிசன், டயட் எதுவுமே கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. ஆனா ஒரு ரீசன் இல்னஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நேத்து எனக்கு மைல்டா ஃபீவர் வந்திருக்கு, நான் டெஸ்ட் பண்ணல, நான் நீங்க வேக்சின் போடலாமான்னா போடக்கூடாது ஆக்சுவலா. சோ ஒரு 1 week எந்த ஒரு சிம்டம், ஒரு ஃபீவர் இல்ல, பாடி பெயின் இல்ல, எனி இன்ஃபெக்ஷன் ரூல்ட் அவுட் அப்படின்னா யூ கேன் புட் இட். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு 1 week கேப் கூட நீங்க போட்டுக்கலாம். கோவிட் வந்தா மட்டும் ஒரு 1 week கோவிட் இருக்கும்போது வேக்சினேஷன் போடுறது தப்பு. 1 month கழிச்சு தான் போடணும். கோவிட் வந்து டெஸ்ட் பண்ணி ரெக்கவர் ஆகி 1 month கழிச்சு நீங்க வேக்சினேஷன் போடணும். இருக்கும்போது போடக்கூடாது. ஆக்சுவலா கோவிட் வந்துட்டு போகுது இல்லையா, அது தட்ஸ் a good protection, reasonable protection. ஓகே. சோ அதனால இமிடியேட்டா கோவிட் வரணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலா. சோ 1 month கழிச்சு போட்டுக்கலாம். that will give you a boosted immunity by getting a vaccine. பட் ஆனா அவங்களும் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். போட்டுதான். ஆமா. இப்போ வந்துட்டு ஆன்டிபாடிஸ் வந்திருக்கிறது is not enough to that's not enough. வேக்சின் போட்டுதான் ஆகணும். அவங்களும் வேக்சின் போட்டுதான் ஆகணும். ஓகே. இப்போ வந்து உங்க ஹாஸ்பிடல் வந்து நம்பர் 1 in transplant surgeries and successful transplant surgeries. You have saved so many lives. இப்போ ஒரு transplant patientக்கு கோவிட் வந்ததுன்னா எப்படி, how is there anything that they have to follow or they have to take care, or இன்னும் கூடிய என்ன சொல்றது precaution எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சோ இமிடியேட் இப்ப கூட நம்ம நேத்து கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிடல்ல. சோ இமிடியேட்டா இன்ஃபெக்ஷன் வராம we are taking a lot of steps to prevent that.
ஆனா இப்ப போன வருஷம் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, லங் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஹார்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்சுவலா. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி Okay. ஆல்ரெடி லோவா இருக்கும். Okay. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் குரூப். மாஸ்க் போடுறதுல Okay. இருந்து ஐசோலேட் பண்ணிக்கிறது இருந்து வராம தடுக்கிறது தான் பெட்டர். டிசீஸ் Okay. வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் மத்த குரூப்பும் சேம் தான். டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேம் தான். நோ டிஃபரன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா. Okay. அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் ஆகணும். சேம் ப்ரோட்டோகால். நோ Same தேர் இஸ் நோ okay. சேஞ்ச் இன் தி ப்ரோட்டோகால். நோ சேஞ்ச் இன் Okay. ப்ரோட்டோகால். Okay. So இந்த புதுசா கிளாவிரா டேப்லெட்ஸ்னு ஒண்ணு வந்திருக்கு. அது தவிர அதை பத்தி என்ன, வாட் இஸ் இட்ஸ் ரோல் இன் கோவிட்? இன்னொன்னு வந்து வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஸ்டீம் இன்ஹலேஷன், மஞ்சள் பால் குடிக்கிறது, கபசுர குடிநீர் குடிக்கிறது, அதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர் அதை பத்தி? ஆல்ரெடி அலோபதி பத்தி நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவிலையும் நிறைய பேர் ஆக்சுவலா. ஐ எம் அன் அலோபதிக் டாக்டர். அட் த சேம் டைம் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அதர் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அலோபதிக்கும் மத்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, அலோபதி ஃபாலோஸ் சயின்ஸ், ஃபாலோஸ் எவிடன்ஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து இந்த ட்ரக்ல இந்த டெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த ட்ரக்ல எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது அலோபதியோட பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. அதே எவிடன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 100 பேருக்கு கொடுத்துருக்கோம் அந்த ட்ரக், 100 பேர்ல 90 பேருக்கு ஒர்க் ஆயிருக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் அது அப்படியே மாறலாம். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்துட்டு இருப்போம். சோ அலோபதியோட ஹோல் கான்செப்டே சயின்ஸ் பேஸ்டா, எவிடன்ஸ் பேஸ்டா ஒர்க் பண்றதுதான். ஓகேங்களா? மத்த இது இந்த கபசுர குடிநீர் ஏதாவது சயின்டிபிக் பேஸ்டா ஏதாவது பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல. ஆக்சுவலா பண்ணிருக்கலாம், ஒர்க் ஆகலாம். இப்ப வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பால்ல மஞ்சத்தூளும் மிளகும் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னு கேட்டீங்கன்னா பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சயின்டிபிக் பேசிஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி இதுக்கெல்லாம் கிடையாது. ஸ்டீம் இன்ஹலேஷன் ஏதாவது ஸ்டடி பண்ணிருக்காங்களா அப்படின்னா ஸ்டடி பண்ணல. சோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அட் சேம் டைம் இப்ப ஒரு ட்ரக் கொடுக்குறோம், அதனால ஒன்னும் ஹார்ம் இல்ல. இப்ப ஸ்டீம் இன்ஹலேஷன் ஹார்ம் இல்லைன்னா எடுக்கிறது தப்பு கிடையாது. Unless otherwise it's showing that steam inhalation increases the COVID அப்படின்னு வர வரைக்கும் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோணும். ஓகே. அந்த குடிநீர்ல எனக்கு தெரியல ஆக்சுவலா, டு பி frank. I think government is also promoting a lot. Promoting a lot. But evidence and science based தான் we practice actually. So I will support more on the rest of the things actually. Okay. Probiotics through gut health play a positive role in immunity and immune education படிச்சேன். அதுல உங்களோட ஒபினியன் என்ன டாக்டர்? not for covid actually. any long term நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா probiotics important. நம்ம நார்மலா சாப்பிடுற ஃபுட்லயே probiotics இருக்கு, அடிஷனலா எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் நீங்க ஹாஸ்பிடலைஸ் பண்ணீங்கன்னா there is an additional need for probiotic. definitely அது ஹெல்ப் பண்ணும். ஆனா probiotic குடுக்கறனால கோவிட் வராது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா. that develops a different kind of immunity. COVID-19 induced பண்ற immunity is completely different from probiotic induced immunity actually. But it's really important to maintain the gut health. Probiotics are important for that actually. Some conditions that we give COVID-க்கும் probiotic-க்கும் there is no direct relationship actually. Connections ஒன்னும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல actually. Okay. One last question doctor, I think I took too much of your time. No, absolutely fine Sandhya, absolutely fine. இப்போ வந்து first wave ஆச்சு, இப்போ second waveல இருக்கோம். தேர்ட் வேவ் வந்து வரப்போகுதுன்னு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. which will affect children only அப்படின்லாம் சொல்றாங்க. is that really true? ஏன்னா பயமா இருக்கு கேட்கறதுக்கு. whatever they are predicting is really horrible. So is that really true? Third wave வரதுக்கான possibilities are very high unless the human behavior changes actually. Again I'm coming back to the human behavior. இவ்வளவு அனுபவிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் வேவ்ல அனுபவிச்சிட்டோம், செகண்ட் வேவ்ல அனுபவிச்சிட்டோம். இப்பயும் நம்ம மாறாம அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதோ, மாஸ்க் போடாம போறதோ, ஹேண்ட் வாஷ் சரியா பண்ணாம இருக்கிறதோ, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணாம இருக்கிறதோ, வேக்சினேட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா வேவ் 3 கிடையாது, வேவ் 4, வேவ் 5 எவ்ரி 3-4 months கூட வந்துதான் இருக்கும் ஆக்சுவலா. செகண்ட் வந்து சோ நம்ம தேர்ட் வேவ் வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, வைரஸோட கையில இல்ல ஆக்சுவலா. சோ நம்ம இன்னைக்கு ஹோல் பாப்புலேஷன் எஃபர்ட் போட்டோம்னா வேவ் 3 டெஃபினட்டா பிளாக் பண்ணலாம். At the same time மட்டும்தான் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா. இப்ப ஃபர்ஸ்ட் வேவ்ல எல்டர்லி பீப்புள் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள் மட்டும் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 years 40 years அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்திருக்கோம்.
வேவ் 3ல குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு மேல அவங்க யாரும் ஸ்கூலுக்கே போகல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க விளையாட விடலாம், ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வரும். அப்படிங்கும் போது ஸ்ப்ரெட் குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ஹை. செகண்ட் வந்து லெஸ் தென் 18 இயர்ஸ்க்கு வேக்சினேஷன் அலௌட் கிடையாது. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 2-3 months கழிச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சின் can you hear me Sandvi? So 2-3 months I can hear you. 6 months கழிச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சின் போறது கிடையாது. ஸோ தே வில் பி அட் ரியல் ரிஸ்க். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈவன் சிங்கப்பூர், ஜப்பான் அதுல எல்லாம் குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா 18+ நிறைய பேர் வேக்சின் கவர் பண்ணிட்டாங்க. they were at home, children were at home. இப்ப children are coming out without vaccination. So the possibilities of them getting infected is higher. At the same time, the risk is equivalent to all age group. Elderly, casual இருக்கணும் அவசியம் கிடையாது. Actually, they are at risk. So இந்த ரெண்டு ரீசனால they will be at more risk. Actually, they have to be protected. Okay. One last question, doctor. I just இப்போ வந்து as a doctor வந்து you are coming to the hospital every day, you're meeting so many patients. சில பேர் வந்து கோவிட் பாசிட்டிவா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். எவ்ரி டே when you go back home, what is உங்களோட routine like to before you go and meet your children or your wife, நீங்க என்ன எவ்ரி டே வாட் இஸ் தட், நான் இது டெய்லி ஹாஸ்பிட்டல்ல நான் வீட்டுக்கு போச்சு இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணிட்டு தான் நான் அடுத்ததே யோசிப்பேன் அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஃபாலோ? ஒரு புரோட்டோகால் மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? Actually, it's a good question. Maybe being a doctor, பர்சனலா ஐ டேக் எக்ஸ்ட்ரானரி ப்ரிகாஷன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க கோவிட் வார்டுக்குள்ள ஒரு டாக்டர் போனாங்களா, அவங்க they will use a different dress. நார்மல் ஸ்ட்ரீட் கிளாத்ஸ் அவங்க உள்ள போட்டு போக மாட்டாங்க. they will wear a different cloths. அந்த கிளாத்ஸ்க்கு மேல அடிஷனல் ப்ரொடெக்ஷன் கிளாத் போட்டுப்பாங்க. ஸ்டில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் we insist them to take a shower before going out of the hospital. ஃபோமின்னு சொல்லுவோம். அந்த வைரஸ் பார்ட்டிகல் மேபி சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் யுவர் கிளாத்ஸ் ஸ்கின்ல கூட ஒட்டுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆக தடுக்கிறதுக்காக வில் ஆஸ்க் them to take a shower, நார்மல் சோப் அண்ட் வாட்டர் ஷவர் எடுத்துட்டு போகணும். இன்கேஸ் நீங்க கோவிட் வார்டுக்குள்ள போல, கோவிட் வார்டுலாம் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஸ்டில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர். அந்த எக்ஸ்போஷர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் பப்ளிக்கும் கோவிட் பார்க்காத ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் சேம் தான். ஸோ அதர் குரூப் நார்மல் பப்ளிக்கும் தே கேன் டேக் த சேம் ப்ரிகாஷன். வீட்டுக்கு போகும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க தரவா, யாருக்கிட்டையும் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாங்க. கோ அண்ட் டேக் எ ஷவர் இமீடியட்லி. நீங்க கிளாத் வந்து செப்பரேட்டா வாஷ் பண்ணுங்க, அதாவது மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் நீங்க வெளியே வந்துட்டு போனாலும் மிக்ஸ் பண்ணாம, சோ அந்த நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அந்த கிளாத்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணாம தனியா வாஷ் பண்ணுங்க. அது ரெண்டும் பண்ணாவே போதும். ஆக்சுவலா உங்களுக்கு ஈவன் சின்ன சிம்டம் வந்தா கூட எக்ஸ்ட்ரானரி ப்ரிகாஷன் எடுத்துங்க. ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். ஒரு மைல்டா ஒரு காஃப் இருக்கா, ஜஸ்ட் ஸ்டே அவுட், isolate yourself, wait for 1 or 2 days. Cough settle ஆயிடுச்சுன்னா then you can come back or test early. அதுதான் நீங்க பண்ணணும். அதெல்லாம் மிஸ்டேக் பண்றதுனால தான் ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா ஆகுது. otherwise it's perfectly fine. Okay doctor, thank you so much. In the busy schedule I think I took a lot, நான் half an hour தான் கேட்டிருந்தேன், but I think I took a lot of time from you. So thank you for educating the general public out there. உங்களோட ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அண்ட் லேமேன் லாங்குவேஜ்ல இருந்தது. அதுதான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்க. So thank you so much and hats off to all you frontline workers who are doing a great job in trying to protect us and trying to treat us and everything. So adukku first of all thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. As a doctor's daughter myself, I have great respect for doctors and thank you so much doctor. Thank you so much for joining this live today. Thank you Sandhvi for taking this initiative. Thank you. Take care of yourself. Thank you very much. Thank you doctor. ரொம்ப நன்றி. கேட்டவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பை பை.